இப்போது தாவேகாவாகட்டும், அதே போல் பாஜகவாகட்டும், அதிமுகவாகட்டும், எல்லாருமே குறிப்பிடுறது போட்டி, எங்களுக்கு போட்டினா அது திமுகவோட தான் சொல்லிட்டு எல்லாருமே திமுகவை நோக்கி போட்டி 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 அப்படின்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு யார் போட்டி? காய்ச்ச மரத்தில் தான் சார் கல்லடி படம், அது ரெண்டும் காஞ்சி போன மரம், அது அப்படி தான் பேசுவாங்க. அது வேற வழி இல்லை. எல்லா கட்சிகளுமே அப்படிதான் இருக்காங்க. நான் தெளிவா சொன்னேன், காய்ச்ச மரத்துல தான் கல்லடி படம், அது ரெண்டும் காஞ்சி போன மரம் தெளிவா சொல்லிக்கிறேன். இதுதான் இவங்க எல்லாரையும் நாங்க சொல்றது ஒரு காரணம். சகோதரருக்கு என்ன காஞ்சி போன மரம் நீங்க சொல்றது எதை? லெஃப்ட் ரைட்ல இருக்காங்க பாருங்க. எனக்கு அந்த மஞ்சள் நான் பேர் சொல்ல சிலரை விரும்பலங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க சார் பேரை. சார் இந்த இப்ப இவர் சகோதரர் சொன்னாருங்க, இப்ப சகோதரர் என்ன சொன்னாருன்னா சில வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றல அப்படின்னாரு. உடனே அது அக்னீஸ்வரனும் வழிமொழிந்தாரு. சில வாக்குறுதிகள், அது என்ன மாதிரியான வாக்குறுதிகள்? நீ அவர் சொன்னது உண்மைதான், ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க சார். என்னன்றதை நீங்க பாருங்க. பேசிடுறேன் கொஞ்சம் நேரம் இருக்காங்களே. நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். ஏன் நாங்கள் திமுக வேணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் திமுக வேணான்னு சொல்கிறதுக்கு சார் சில காரணங்கள் சொன்னார். இந்த வாக்குறுதியில் சரி சொல்லாத வாக்குறுதிகளில் நிறைவேற்றிருக்குமே, அதெல்லாம் என்ன கணக்கு? இப்போ காலேஜ் சிட்டுடி நாங்கள் சொன்னதா? இன்றைக்கி 37,444 பள்ளிக்கூடங்களில் சுமார் 19 லட்சம் பிள்ளைகள் காலை உணவு சாப்பிட்றாங்கல்ல, அது நாங்கள் சொன்ன திட்டமா? தமிழ் புதல்வன் திட்டத்தை நாங்கள் சொன்ன திட்டமா? நீங்கள் பேசும்போது குறுக்கிடலை. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் நாங்கள் சொன்னதா? புதுமை திட்டம் நாங்கள் சொன்னதா? தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதா? சரி, அதுக்கடுத்து சகோதரர் ஒன்று சொன்னார், நீங்கள் சொத்து வரி தண்ணி வரி இந்த மாதிரிலாம் பேசினார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சொத்து வரி தண்ணி வரியை பற்றி பேசுறதுக்கு கரண்ட்டு இந்த இபி பில்லில் உதயமின் திட்டத்தில் யார் கையெழுத்து போட்டா? உதயமின் திட்டத்தில் என்ன காரணம் சொல்றாங்க? அதை பத்தி பேசல. இல்ல அக்னி இல்ல இல்ல அக்னி அமைதியா இருக்கு. அக்னி நான் அமைதியா இருந்தேன். நீங்க பேசும்போது நானே பேசும்போது அமைதியா இருந்தனா இல்லையா? அமைதியா இருந்தனா இல்லையா? இதெல்லாம் இல்ல கேளுங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். நிலக்கரியை பிரைவேட்ல தான் வாங்கணும்னு சொல்லி உதயமின் திட்டத்தில் இருக்கு. நான் இது டாக்குமெண்ட் போட்டுமா? ஏன் இவங்களை ஏன் தற்கூரின்னு சொல்றோம்ல? இதுக்காக தான் தற்கூரின்னு சொல்றோம். கோவப்படுறீங்க. ஒரு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? இல்ல பாருங்க, நான் பேச மாட்டேன். ஒரு லைன் பேச மாட்டேன். ஒரு லைன் கூட பேச முடியாது. அக்னி ஒரு லைன் பேச முடியாது. அக்னி ஒரு லைன் பேச முடியாது. ஒரு லைன் பேச முடியாது. பேச முடியாது. நாங்க திமுக திமுகவை ஏன் கேட்டு பதில் சொல்லுங்க. பதில் நான் சொல்றேன். கேட்டுட்டு 1 to 1 பேசலாம். நான் தயார். 1 to 1 பேசலாம். நான் பேசுறதுக்கு ஏங்க விவாதத்துக்கு எல்லாரும் வரணும். தனியா பேசிங்க. மதுரையில மேயர் திமுக என்ன பேசறாங்க வர முடியல. நான் பேச விட மாட்டேன். ஏன் பதில் இல்ல? உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டு இவங்க இதையா அவங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு இன்ன வரைக்கும் காலி பண்ணி வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்குமான்ட்டு. ஆனால் இவங்க பிரச்சனை. அதுக்கு அடுத்து சகோதரர் என்ன சொன்னாரு, இந்த வாக்குறுதிகள் பத்தி பேசினா அது நான் பதில் சொல்லியாச்சு. அதே மாதிரி கரண்ட் பில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காங்க? அத ஒரு 4 வரி சொல்லுங்க. சொத்து வரி சொல்லிடுறேன். சொத்து வரி 18 வருஷம் உயர்த்தாம இருக்குதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து அந்த வழக்கோட முடிவில் உயர்நீதிமன்றம் என்ன பதில் சொல்லிச்சு? வருஷத்துக்கு எவ்வளவு ஏத்தணும்னு சொல்லிச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? தொடர்ச்சியா 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது யாரு? அதிமுக. ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க? கேள்வி கேளுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திரும்ப சொல்றேன் 221 சட்டமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்க தான் முன்னில இருக்கோம். எங்க கூட்டணி தான் முன்னில இருக்கு. சரி சரிங்களா? அதனால நாங்க மக்களை சந்திக்கிறோம், மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கிறோம், கட்சிக்காரங்களை நாங்க சந்திக்கிறோம். எங்களுக்கு எங்க கட்சிக்காரங்கக்கிட்ட இருக்கிற குறை நிறைகளை நாங்க கேட்கிறோம், மக்கள் குறையும் கேட்கிறோம். 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மக்களை சந்திக்கிறார் முதலமைச்சர். நான் கட்சிக்காரங்களுடைய குறை நிறைகளையும் கேட்கிறாரு. எதுக்குன்னா நாங்க மக்களுக்காக கட்சி நடத்துறோம். திரும்பவும் சொல்றேன், இதே மேடையில் அந்த நடிகர் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பேசல? அது இருக்கட்டும். அப்ப உங்களுக்கு வாண்டடா திமுகவை உங்களுக்கு குறை சொல்லணும். அதில் தானே தெரியுமா அஜெண்டா உங்களுக்குன்னு அவர் அண்ணன் சொன்னார். அந்த வார்த்தையும் எங்களுக்கு வர ஓட்டை உங்களால் உடைக்க முடியுமான்னு நீங்கள் எதிர்பார்த்து அந்த நடிகரை நிற்க வைக்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், அந்த எதிர்பார்ப்பு வீணா போயிடும். அந்த நடிகர் நிற்கிற இடத்துலயே அந்த நடிகர் டெபாசிட் கூட வாங்க மாட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.